Taste the Daily. கேரள மாநிலம் அச்சன் கோவிலில் உள்ள ஐயப்பன் கோவிலில் மார்கழி மாத மகோற்சவ விழாவை முன்னிட்டு தங்க கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது. தென்காசி மாவட்டம் செங்கோட்டையிலிருந்து 27 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பிரசித்தி பெற்ற தர்மசாஸ்தா ஐயப்பன் கோவிலில் 10 நாட்கள் நடைபெறும் மகோற்சவ விழா தொடங்கியது. இதில் தமிழக, கேரள மாநிலங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் குமரக்கோட்டத்தில் மார்கழி மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமையொட்டி முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் வெள்ளித்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் கலந்து கொண்ட ஏராளமான பக்தர்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற பக்தி முழக்கத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்து முருகப்பெருமானை வழிபட்டனர். கும்பகோணம் அருகே உள்ள தேப்பெருமாநல்லூர் விஸ்வநாத சுவாமி திருக்கோவிலில் 1008 கலசங்களை கொண்டு சிறப்பு யாகம் விமரிசையாக நடைபெற்றது. உலக மக்கள் நன்மைக்காகவும் புயல் போன்ற இயற்கை பேரிடர்களிலிருந்து மக்களை காக்கவும் சிறப்பு யாகம் நடைபெற்றது. இதில் மூலவர் விஸ்வநாத சுவாமிக்கு பூஜிக்கப்பட்ட 1008 கலசங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே சிவன்மலை கோவிலில் திருவோட்டில் விபூதி நிரப்பப்பட்டு ருத்ராட்சம், திருப்புகழ் மருந்து புத்தகம் வைத்து பூஜை செய்யப்பட்டது. சிவன்மலையில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவில் உத்தரவு பெட்டியில் பக்தர்கள் கனவில் குறிப்பால் உணர்த்தப்படும் பொருட்களை வைத்து வழிபடுவது வழக்கம். இதன்படி உலகமெங்கும் தர்மநெறி, ஆன்மீக சிந்தனைகள் சிறந்து விளங்க பக்தர்கள் வழிபட்டனர்.